He spoke in Tamil. I think everybody got shocked, I suppose. Thank you very much. Thank you for the opportunity to speak on this adjournment motion. කේ ඉලන් කුමාරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, அதே நேரம் இந்த இடத்தில் இருக்கும் சக உறுப்பினர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள வேண்டிய விடயம், உண்மையாகவே இன்று வாகன இறக்குமதி தொடர்பான ஒரு விவாதம். இதுவரை காலமும் வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்தால் இந்த நாட்டின் டொலர் பெறுமதி அதிகரித்துவிடும் என்று கூக்குரலிட்ட எதிர்க்கட்சியினர் இன்று வாகனம் இறக்குமதி செய்கின்றிருக்கின்றோம். அதே நேரம் வாகனம் இறக்குமதி செய்ததிலிருந்து லக்ஸரி டேக்ஸை நீக்கி இருக்கின்றோம். இன்று 50 லட்சத்திற்கு குறைவான வாகனங்களுக்கு லக்ஸரி டேக்ஸை நீக்கி சாதாரண மக்களும் வாகனங்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. அதனால் புதிய வாகனங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை. அதே நிமித்தம் சாதாரண மக்களும் அந்த வாகனங்களை பெற்று இந்த நாட்டின் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை ஏற்படும் போது இந்த நாட்டுக்கு போதிய டொலர் வருமானம் ஒன்று வருவது நிமித்தமாக இந்த சாதாரண மக்கள் கொள்முதல் செய்வதற்காக லக்ஸரி டேக்ஸை நாங்கள் 50 லட்சத்துக்கு குறைந்த வாகனத்துக்கு இறக்குமதி செய்திருக்கிறோம். ஆனால் இன்று பலர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வந்து கூக்குரல் விடுகின்றார்கள். உப்பை சுத்தியே அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையில் உரையாற்றி விட்டு பார்க்கும்போது எல்லோரும் வீடு சென்று விட்டார்கள், வியாபாரத்துக்கு சென்று விட்டார்களோ தெரியாது. இங்கே இந்த பாராளுமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்தும் ஒரு நிலையமாகவும் மக்களை குழப்பும் விதமாக அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்றனர் எதிர்க்கட்சியினர். இந்த நிலைக்கு காரணமே முன்னைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்த உண்மையாக பல புலம்பெயர் தேசங்களிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரும்போது அதற்கு தரகு பணங்களை கேட்டிருந்தார்கள். இன்று எம்மிடம் வந்து வடமாகாணத்தில் கூறுகிறார்கள் பலர், நாங்கள் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக முன்னே அரசாங்கத்துடன் கதைத்திருக்கின்றோம். அவர்கள் கதைக்கும் போதே அவர்களுக்கு தரகு பணம் கேட்டதாகவும் அது காரியாலயத்துக்கு வந்து இன்று மீள ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பல இடங்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். நான் அதை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைத்து 7 மாதங்களை கடக்கின்றன. ஆனால் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம், இந்த ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது. இந்த 5 ஆண்டுகளும் இல்லை, அதற்கு மேலும் இந்த ஆட்சி நிலைநிற்கும் என மக்கள் நேயமுள்ள பக்கம் நாங்கள் செயற்படும் போது படிப்படியாக மக்கள் நம்பிக்கை ஏற்படும் என்று நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம். மக்களுக்கு பயம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் 76 ஆண்டுகளாக மக்களை பயப்படுத்தி வைத்திருந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். அதனால் ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்ட உடனேயே மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அது சிறந்த உதாரணம் கூறுகிறேன். எதிர்வரும் காலத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கினார்கள். இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகின்றதோ என்று. அந்த தட்டுப்பாடு கூறியவுடனேயே மக்கள் பயத்தின் காரணமாக அதில் இனவாதம் இல்லாமல் தமிழ் மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள், சிங்கள மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள், முஸ்லிம் மக்களும் நாடினார்கள். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு 76 ஆண்டுகளாக பயத்தை ஊட்டித்தான் அரசியல் செய்தார்கள். அதனால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் மக்களுக்கு திரும்பவும் இப்படி வந்துவிடுமா, நாட்டில் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்று பயம் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் ஆட்சி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாட்டின் நிமித்தமாக என்று செயற்படுத்திருந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்கள் பயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள். உப்பை வைத்து அரசியல், உப்பு இல்லாமல் போகிறது, உப்பு விலை கூடிவிட்டது என்று. ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது நாடு. ஆனால் இன்று நாட்டு மீண்டு மக்கள் முன்னேற்ற காதை பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலையில் வைத்திருக்கின்றோம். இன்று யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்று யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை ஏற்படுத்துகிறது அரசாங்கம். ஏனென்றால் நமது யாழ் மாவட்டம் என்பது 30 வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது. தென்பகுதியை விட 30 வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம். அதனால் இந்த எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதிகளை விடுவித்து அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. இந்த 16 ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள், ஆண்டவர்கள், இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு. ஏனென்றால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் அவர்கள் செயற்படவில்லை. இனவாத ரீதியில் திரும்பவும் இனவாதம் கதைத்தே ஆட்சியை கொண்டு சென்றார்கள். நாட்டை அபிவிருத்தி செய்தோம் என்றில்லை. இன்று எமது அரசாங்கமானது
சிறந்த முறையில் பக்கச்சார்பு இல்லாமல் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைத்து மக்களின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இலங்கை முன்னேற்ற பாதையை இட்டு செல்லும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது அரசாங்கத்துக்கு. அதே நேரம் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இராணுவ வீரர்களை மரியாதை செய்யும் போது இன்று முதல் முறையாக காயமடைந்த இராணுவத்திடம் சென்றிருந்தார். அதன் பிறகு அவர்கள் பெற்றோரை சந்திக்கிறார். நினைவு அந்த இடத்தில் சென்று உரையாற்றும் போது தமிழ் மக்களையும் பாதிக்காத வகையில் சிறந்த இனவாதம் இல்லாத ஒரு சிறந்த உரையாக வடமாகாணத்தில் பார்க்கின்றனர். ஆனால் எமது அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள். அது இந்த உள்ராட்சி சபை தேர்தல்களில் வெளிப்பட்டது. ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு பிரசுரங்களை என்பிபி ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுரத்தை விநியோகித்தார்கள். எவ்வாறென்றால் பௌத்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்ற ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் வடமாகாணத்தில். ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒழிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில்லை. ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருக்கும் தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள். நாங்கள் அந்த தேர்தல் களத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை. எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து கூறியிருந்தார், அதிகளவான வேலை வாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்றது, 30,000 வேலைவாய்ப்பு இனங்காணப்பட்டிருக்கிறது, அது 16,000 பேர் வடமாகாணத்தில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில் எந்த போலி போய் உங்களிடம் பயோடேட்டாவை தருங்கள், உங்களுக்கு வேலை நியமித்து தருகின்றோம் என்று போலி பிரச்சாரம் செய்யலாம். நாங்கள் கொள்கை ரீதியாக தர்க்க ரீதியாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். ஆனால் நாங்கள் இந்த போலி பிரச்சாரங்களை கண்டு தமிழ் மக்கள் ஏமாறவில்லை என்பதை திடமாக நாங்கள் இந்த இடத்தில் கூறுகிறோம். ஏனென்றால் நாங்கள் 2வது ஸ்தானத்தில் எம்மை தமிழ் மக்கள் போலி பிரச்சாரம் செய்தாலும் 2வது இடத்தில் இன்று வைத்திருக்கிறார்கள் வடமாகாணம். இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது வடிவாக தெரிந்துவிடுகிறது. பலர் இன்றை கூறுகிறார்கள், காணி சுவீகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அந்த சுயரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் இல்லை, விவசாயம் செய்கின்றனர், விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரம் இருக்கிறது. இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் 2 உறுதிப்பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் யுத்த காலத்தில் சுகீகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள். சுருக்கமாக சொன்னால் சிறுகா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றன. முன்னைய ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார், அது ஒரு தனிநபருடைய காணி, அதை சுவீகரித்து வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் விடவில்லை. அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையையும் சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம். அந்த சுவீகரிப்பானது அன்றத்தோழர் ஒன்று கூறியிருந்தார், வடமாகாணத்தில் அதிகளவான தெங்கு உற்பத்தி வலயங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இன்றைக்கு அரச காணி எது, தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது. இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுவீகரிக்க போறதில்லை. அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்தால் திரும்பவும் இன நல்லிணக்கம் ஏற்படாது இந்த நாட்டில். அதனால் நாங்கள் அதை அடையாளம் படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை, சுருக்கமாக சொன்னால் கிராம சேகரிடம் அந்த பிரதேசத்தில் விவசாயம் செய்வதற்கான குறிப்பிட்ட கால நடவடிக்கையை காட்டுவார்களானால் அவர்களுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஏனென்றால் அதுக்கு சின்ன உதாரணம் கூறுகிறோம். நாங்கள் இனவாதம் என்று கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. ஆனால் இதே இன்றைய அமைச்சராக இருக்கும், கடத்தொழில் அமைச்சராக இருக்கும் முன்னைய காலத்தில் 2007ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இலங்கையில் இருந்து இந்தியா சென்ற அகதிகளாக வாழ்பவர்களுக்கு கூட எந்த ஒரு அத்தாட்சிப்படுத்துவதற்கான அவர்களுடைய ஒரு இடமில்லாத நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை இலங்கை பிரஜைகள் என்று நிலைநிறுத்தக்கூடிய அத்தாட்சிப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தை கூட 2007ஆம் ஆண்டு இதே கௌரவ அமைச்சர் அவர்கள் இன்று அமைச்சராக இருக்கிறார் குழுக்களின் தவிசாளராக இருந்தபோது இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து தமிழர்களின் இருப்பையும் தமிழர்கள் துளைத்த அடையாள
அடையாளங்களை நிரூபிப்பதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்தது இதே எமது அரசாங்கம் அன்று எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியுடன் இணைந்திருந்த போது 2007ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தார். அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இவருடைய காணிகளையும் தமிழர்களின் காணிகளையும் அரசுடைமையாக்குவது தங்கள் அல்லது தங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்காக மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் இந்த காணி சுயரிப்பு என்பது இன்று பாரிய அளவு தமிழ் மக்களின் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சுயரிக்கப்படுவோம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த உறுதிப்பத்திர சுயரிக்கும் போது பல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்துக் கொண்டு வருவார்கள். அவர்கள் சொந்த உறவினர்கள் தங்களுடையது என்று. ஏனென்றால் இன்று எமக்கு தெரியும் பல அரசியல்வாதிகள் பல சுவாந்தர்களாக ஆகிவிட்டார்கள், நில சுவாந்தர்களாகி இருக்கிறார்கள். மறைமுகமாக தமது உறவினர்கள் சொந்தங்கள் என்று பல காணிகளை வைத்திருக்கிறார்கள். இன்று அரசியலுக்கு வந்தாலேயே உழைக்கலாம் என்ற எண்ணக்கருவுதான் பலருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலில் பிழைப்புவாத அரசியலை களைந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று அவர்களது பென்ஷன்களை நிப்பாட்டப் போகின்றது. எதிர்வரும் காலத்தில் அவர்களது வரப்பிரசாதங்களை இல்லாமல் குறைக்கப் போகிறது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி என்பது எங்களுக்கு சொந்தமானதில்லை, மக்களுக்கு. அதனால் மக்களுடைய சேவையை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி செயற்படும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம். மக்களை பயமுறுத்தி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தர்க்க ரீதியான அரசியலுக்கு வாருங்கள். நாங்கள் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்காக கொண்டிருக்கிறோம். சர்வதேச ஸ்டேடியம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே நேரம் உள்ளக விளையாட்டரங்கை யாழ்ப்பாணத்தில் நிறுவுவதை தீர்மானித்திருக்கிறோம். நிதி ஒதுக்கியுள்ளோம். அது எதிர்வருங்காலத்தில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். இன்று அதிகளவான சுற்றுலா பயணி வந்து செல்லும் இடமான குறிகட்டுவான் இறங்குதுறையை கூட இதுவரை காலமும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்று நாங்கள் அதை புனரமைக்குவதை தீர்மானித்துள்ளோம். அதிகளவான கிராமிய வீதிகளை போடுவதை தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் வடக்கை அதிகமாக அவதானிப்பதற்கு காரணம் வடமாகாணம் என்பது 30 வருஷ யுத்தத்தை முகம் கொடுத்ததனால் அதை மேலும் தென்பகுதியுடன் ஒப்பிடும்போது முன்னேற்ற பாதை எமது அரசாங்கம் செயற்படும் என்பதை இந்த போலி தேசியம் கதைத்து அல்லது இந்த போராட்ட வீரர்களை வைத்து தாங்கள் அரசியல் நலன் நடவடிக்கையில் அரசியல்வாதிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் போராடி மரணித்தவர்களின் உண்மையான குடும்பங்களுக்கு உதவுவது நோக்கமில்லை. தமிழர்களின் இருப்புக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திரும்பவும் இந்த நாட்டை எவ்வாறாவது இந்த இனவாத வேலையில் இழுத்து சென்று அந்த இனவாத வேலையில் வாழ்வதற்கே தீர்மானிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனவாதத்தில் இந்த இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலத்தில் அந்த இன நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஏனென்றால் அனைத்து மக்களுடைய கலை கலாச்சாரங்களை அனைத்து மக்களும் புரிந்திருக்க வேண்டும் என்ற கூட அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஏனென்றால் 3 கலாச்சாரங்களையும் தெரிந்த ஒரு நிகழ்வை கூட புதியதொரு நிகழ்வை ஆரம்பித்திருக்கும் அரசாங்கத்தால் எதிர்வரும் காலத்தில் இன நல்லிணக்கத்துடனான கூடிய நாட்டை உருவாக்குவதற்கு அரசாங்கம் பயணித்துக் கொண்டது. அவ்வாறு இனநலக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை இட்டுச் செல்லும் என்பதை இந்த இடத்தில் சபைக்கு கூறிக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி எமது அரசாங்கம் பயணிக்கும் என்பதை கூறிக்கொண்டு மக்களுக்கு நாங்கள் ஒன்று தெளிவாக கூறுகிறோம். கொடுத்தும் பயங்களை கண்டு ஏமாறாதீர்கள். தேசிய மக்கள் சக்தியுடன் மீளவும் அணிதிரண்டு புதிய பாதையில் பயணிப்போம் என்பதை இந்த மக்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றனர். ප්‍රස්තාවයේ යෝජනාව ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රාජීවන් ජයචන්ද්‍රමූර්ති මහතා. ඔබතුමාට මිනිත්තු 5ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இன்றைய தினம் ஒத்திவைப்பு பிரேரணையாக சிறிய மற்றும் நடுத்தர உற்பத்திகளை மேம்படுத்தி ஏற்றுமதியாளர்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய இந்த பிரேரணையை நான் சபையிலே கொண்டு வருகின்றேன். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக எங்களுடைய நாட்டிலே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களிலே பல காலம் யுத்தங்கள் நடைபெற்றதன் காரணமாக எங்களுடைய இந்த சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வடக்கிலே குறிப்பாக பல்வேறு அபிவிருத்திகளையும் தொழில்துறைகளை மேம்படுத்துகின்ற முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக
காங்கேசந்துறையிலே காணப்படுகின்ற தொழிற்பேட்டை, ஆனரிலே காணப்படுகின்ற உப்பள தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, மாங்குளத்திலே தொழிற்பேட்டைகள், அதேபோன்று ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை மேம்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று வடக்கிலே தென்னை முக்கோண வலயம் ஒன்றை உருவாக்கி அதற்கூடாகவும் எங்களுடைய தொழில் முயற்சிகளை நாங்கள் உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் வவுனியாவிலே 1000 ஏக்கர் காணியிலே மரவள்ளி பயிர்களை இட்டு அதை ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சியிலேயுமே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று மண்டதீவிலே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கி அதற்கூடாக அந்நிய செலவணி அதிகரிப்பதற்காகவும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று யாழ்ப்பாணத்திலே உள்ளக விளையாட்டு அரங்கை நிர்ணயித்து அதனூடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த இப்படியான முக்கியமான தருணத்திலே குறிப்பாக வடக்கு பகுதியிலே இந்த சிறிய நடுத்தர வர்த்தகமானது மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரேரணையை நாங்கள் இதிலே கொண்டு வருகின்றோம். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணமானது 2022ஆம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்தியிலே 4% 2023ஆம் ஆண்டு அது 4.5% காணப்படுகின்ற பொழுது தென் மாகாணத்திலே அதனுடைய ஜிடிபி 43% காணப்படுகின்றது. இது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு பாரிய இடைவெளியை காட்டுகின்றது. எனவே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த தொழில் முயற்சிகளை நாங்கள் அதிகரித்து இதனுடைய ஏற்றுமதிகளை நாங்கள் அதிகரிப்பதற்கூடாக நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்துக்கு நாங்கள் வழிவகுக்க முடியும். இந்த இடத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சொல்லி பெருமையான பல I need 1 minute more. யாழ்ப்பாணத்துக்கென்று சில விசேடமான விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய மீன்பிடித்துறை, விவசாயத்துறை, அதேபோன்று பனை சம்பந்தமான விளைபொருட்கள் மிகவும் பிரபலமானவை, எங்களுக்கு தனித்துவமானவை. அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கூடாக எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல மக்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த வெங்காயம், அதேபோன்று இந்த திராட்சை பழங்கள், மாம்பழங்கள், பலாப்பழங்கள் போன்றவை கூட உலகத்திலே இந்த பொருட்களுக்கு பிரபலமாக காணப்படுகிறது. அதேபோன்று வடமாநிலத்துக்கென்று விசேடமான பல உணவுப் பொருட்கள், உணவு உற்பத்தி பொருட்களும் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உற்பத்தியாளர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. பலருக்கு தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் ஏற்றுமதி சம்பந்தமாகவும் குறைந்த அளவிலான அறிவு காணப்படுகின்றது. அதை நாங்கள் மேம்படுத்துவதற்கூடாக அவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்க முடியும். இதை நாங்கள் வேகமாக செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்திலே பல்வேறு முயற்சிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக நாங்கள் மற்ற அரசோடு ஒப்புன்ற பொழுது கடந்த யுத்தத்துக்கு பின்னர் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு மாட்டாந்தாய் மனப்பான்மையாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தையும் வடக்கு கிழக்கு மக்களையும் புறக்கணித்த பழைய அரசாங்கங்களை தாண்டி எங்களுடைய அரசாங்கம் மிகவும் வட மாகாணத்தை நோக்கி நேசக்கரம் நீட்டி இருக்கின்றது. இந்த வேளையில் தான் இவ்வாறான இந்த உற்பத்திகளை அதிகரிப்பதற்கூடாக ஏற்றுமதி அதிகரித்து எங்களுடைய பிரதேசங்களையும் பலப்படுத்தி ஏனைய மாகாணங்களுக்கு ஈடான ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட என்பதற்காக நான் இந்த பிரேரணையை கொண்டு வருகின்றேன். நன்றி. योजनाව ස්ථිර කිරීම සඳහා Dr. Sri Bhavananda Raja, Honorable Member, you have 3 minutes. Honorable Chairman of the House, I second this Honorable Mr. Rajivan's motion that நமது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ள 5 மாவட்டங்களிலும் முன்பு ஒரு காலத்தில் சிறிய நடுத்தர தொழிற்சாலைகள் அநேகமாக காணப்பட்டன. உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல தொழிற்சாலைகள் இருந்தன. அலுமினிய தொழிற்சாலைகள் மற்றும் வாழை தொழிற்சாலை, கண்ணாடி தொழிற்சாலை, மற்ற பழச்சாறு உற்பத்தி தொழிற்சாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் காணப்பட்டிருந்தன. ஆனால் ஏற்பட்ட இந்த போர் நிலைமையாலும் அரசியல் நடவடிக்கைகளாலும் எமது இந்த
தொழிற்சாலைகள் எல்லாமே இன்று மூடப்பட்டு விட்டன. எனவே அவற்றை மீண்டும் நாங்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே விவசாயம், கடற்தொழில் மற்றும் புடவை கைத்தொழில், அத்துடன் சேர்ந்து பனைசார் உற்பத்தி தொழில் தொடர்பான பல சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இன்று அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பல பல எமது இந்த அரசாங்கத்திலிருந்த தேவையற்ற தடைகள் காரணமாக அவை இருந்திருக்கின்றனவே. அவற்றையெல்லாம் நீக்கி அந்த எமது பகுதியில் இந்த தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எங்களுக்கு. உதாரணமாக இந்த இளைஞர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குவது மற்றும் இந்த தொழிற்சாலைக்கு தேவையான பண வசதிகளை வங்கிகள் மூலம் செய்து கொடுப்பது, தொழிற்பயிற்சிகளை கொடுப்பது, சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்குரிய ஏற்படக்கூடிய சிறு தடங்கல்களை நீக்கி நேரடியாகவே உற்பத்தியாளர்கள் அதை ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் எமது பகுதியிலே தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அத்துடன் எமது வெளிநாட்டு வருமானத்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். கௌரவ ரஜீவன் குறிப்பிட்டது போல எமது இந்த மொத்த உற்பத்தியில் எமது யாழ் மாவட்டம் 4% தான் பங்களிப்பு செய்கின்றது. முன்பொரு காலத்திலே சுமார் 20 வீதங்களுக்கு மேல் அதை செய்திருந்தது. ஆனால் அதற்கு காரணம் இந்த போராட்டம் காரணமாகவும் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சந்தைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்படியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்தது. எனவே எமது அரசாங்கம் எங்களுக்கு அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாவது தொடங்கி இந்த உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்குரிய சலுகைகளையும் தேவையான வசதிகளையும் வங்கி வசதிகளையும் செய்து கொடுப்பதன் மூலம் எமது இந்த சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையாளர்களை ஊக்குவித்து இந்த நாட்டுக்கு நமது வடமாகாணத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த வருமானத்தை ஏற்படுத்த உங்கள் நேரம் முடிந்து விட்டது. தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Honorable Member Nisam Karyapur, you have 7 minutes. Thank you, Honorable Chair. When you spoke in Tamil, I think everybody got shocked, I suppose. Thank you very much. Thank you for the opportunity to speak on this adjournment motion aimed at improving small and medium exports in the North.